இந்த கேள்வி பாருங்க, ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு இயந்திரத்தோட மதிப்பு வந்து 50,000 ரூபாய்னு சொல்லிட்டாங்க. அந்த 50,000 வந்து ஒவ்வொரு வருடமும் 10% அது வந்து குறையுது அதோடைய மதிப்பு. அப்போ 3 ஆண்டு இறுதியில் வந்து அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த இயந்திரத்துடைய தற்போதைய மதிப்பு 50,000. ஓகே, இப்போ வந்து முதல் ஆண்டு வந்து நமக்கு 10% நமக்கு ஒவ்வொரு தடவையும் 10% நமக்கு குறையும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10% முதல் ஆண்டில் 10% குறைஞ்சது அப்படின்னா நமக்கு 5,000. அதாவது 10% தான் இருக்கேன். ஸோ இந்த மெயின் 50,000 இந்த 5,000 நம்ம டிடெக்ட் பண்ணணும். அதுதான் முதல் ஆண்டுக்கான 10% குறைப்பு. அப்படின்னா 45,000 வந்து. ஓகே, 40,000 ரூபாய். இது முதல் ஆண்டு குறைஞ்சதுடைய விலை 45,000. இப்போ அதே மாதிரி இரண்டாம் ஆண்டு போடணும். இன்டூ இந்த நம்பருக்கு தான் போடணும். இந்த நம்பர் திருப்பி எடுத்துக்கூடாது. இந்த நம்பர் 45,000. ஸோ 4,500 ரூபாய். இந்த 4,500 45,000 தான் நம்ம டிடெக்ட் பண்ணணும். இதில் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி டிடெக்ட் பண்ணோம்னா 40,500 ரூபாய் கிடைக்கும். இப்போ மூன்றாம் ஆண்டு சேம் 10% இன்டூ இந்த நம்பருக்கு 40,500. அப்போ பண்ணோம்னா 4,050. ஓகே, 4,050 இதில் டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணால் நமக்கு 36,450 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் 3 ஆண்டுகள் இறுதியில் இந்த 50 ரூபாய் மதிப்புள்ள அந்த இயந்திரத்தின் விலை வந்து 36,450. ஆப்ஷன் பி.